ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சில சமயங்களில் நம்மளுக்கு எந்த உறவாக இருந்தாலும் நம்மள்ட்ட ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இப்போ உள்ள காலத்தில் யாருமே பழகுறதில்ல. அது எல்லார் வாழ்க்கையிலையுமே நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா, எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்ட்டு வர்றப்போ என்னை சார்ந்தவங்கள நான் அவங்களுக்கான உதவிகள் எல்லாமே அவங்க கேட்காமலேயும் நான் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில நான் இருந்தேன். ஆனால் எனக்குன்னு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு நஷ்டமோ ஏதோ ஒரு இது வர்றப்போ, நான் என்னை சேர்ந்தவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஹெல்ப்பை கேட்டப்போ, அவங்க என்னை அவங்க எனக்கு என்னோடய ஃபோன் காலை கூட அட்டெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அப்படி தான் என்னை சுற்றி இருந்த அந்த உறவுகள்லாம் இருந்துச்சு. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இத்தனை நாளாக நம்ம இவங்களுக்காக இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். இனிமேனாச்சும் நமக்காக சில விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மனசுங்கிறது அப்போ தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அது தோன்றதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7 வருஷம் அந்த ஒரு டைம் பீரியடுங்கிறது எனக்கு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என் ஒய்ஃப் எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க, உங்கள் அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செஞ்சீங்கன்னா வாங்கிக்குவாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வர்றப்போ உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே என்கிட்ட நமக்குன்னு கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு கஷ்டம் வர்றப்போ நீங்கள் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், யார்கிட்டையும் போய் நிற்க தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை கேட்டதே கிடையாது. அவங்க 7 வருஷமாக எனக்கு சொல்லி கல்யாணம் ஆகி 7 வருஷத்தில் அவங்க கேட்டதே கிடையாது. அவங்க எதை பற்றியும் அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு இதுலேயே நான் இருக்க மாட்டேன். அப்போ அந்த சமயத்தில் எனக்கு ஒரு தொழில் ஆரம்பித்தேன். சரி, வெளிநாட்டில் இருந்து ஒரு தொழில் ஆரம்பித்தப்போ சரி எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் என்கிட்ட இருந்த பணம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியிலையும் கடன் வாங்கி தான் இது பண்ணேன். அது அந்த அளவுக்கு அந்த ஒரு பிஸ்னஸ் நல்லா போகலை. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு சொன்னாங்க, இது உங்களுக்கு சரியாக ஆகலைன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஏதாச்சும் இதிலே வேறு எதுவும் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் என்னோடய அக்காவோ இல்லை என் தங்கச்சி அம்மா கூட என்னோடய தம்பி எல்லாருக்குமே அவங்களுக்கு நான் ஹெல்ப்புங்கிறப்போ நான் எல்லாமே பண்ணினேன். ஆனால் அவங்க எனக்கு ஒரு கஷ்டம் நஷ்டங்கிற வரப்போ ஒரு நகை கொடுக்கவோ இல்லை ஒரு பண ரீதியாக ஒரு உதவி பண்ணுறதுக்கோ அவங்க என்கிட்ட இல்லை. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எங்கள் அக்காலாம் இடம் வாங்கியிருந்தாங்க, வீடெல்லாம் கட்டியிருந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க வசதியாக. அவங்க அப்போ கஷ்டப்பட்டப்போ நான் உதவி பண்ணேன். ஆனால் இப்போ நான் கஷ்டப்படுறப்ப எதுவுமே இல்லை. அப்போ என் ஒய்ஃபு தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இதாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, நான் வெளிநாட்டிலேருந்து இப்போ ஒரு 5-6 வருஷமாக அனுப்பி வைக்கிற ஓரளவு பணத்தையெல்லாம் அவங்க சேமிப்பு சீட்டு எடுத்து அது பண்ணி இது பண்ணி கொஞ்சம் நகை இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தாங்க. அதுதான் நான் தொழிலில் வெளியில் கடன் வாங்கியிருந்தப்போ எனக்கு கொடுக்குறதுக்கு உதவுனுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் அவங்களோட ஒரு சேவிங்ஸ் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு நம்ம இவ்வளவு செஞ்சுருந்து எல்லாம் அனுப்பியிருந்தோன்னா நேரம் இந்த அளவுக்கு அவங்க இது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஒரு அருமைங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. அதாவது நம்மளுக்கு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் எனக்கும் அப்போ தோணுச்சு. உடனே சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்த டைமில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன தான் ஒரு தொழிலில் நம்ம இது பண்ணாலும் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு யோசனைங்கிறது அது விடையே கிடைக்காத ஒரு கேள்வி மாதிரி. அதுக்கான ஒரு விடைங்கிறது நம்ம தான் தேடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன். சரி நம்ம இதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் நம்ம இது பண்ணணும், வேறு வழி கிடையாது நம்மளுக்கு, இதுலேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டோட ஒரு சஜஷன் சொன்னால், உனக்கு எது நல்லா வருது அப்படின்னா, நான் கார்லாம் வாங்கி ஓரளவு விற்கிற அளவுக்கு ஓரளவு அதில் எனக்கு இது இருக்குது, வெளிநாட்டில் அந்த வேலை தானே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, அதையே நீ இங்கே தொடங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னான். அப்போக்கி என்கிட்ட பணங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40,000 தான் என் கையில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதை வச்சு என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு 1,00,000 ரூபா நான் தரேன், நீ நம்பிக்கையாக இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வீட்டில் இருந்தே கொஞ்சம் கார்லாம் ஒரு 2-3 கார் வாங்கி அதிலேருந்து ஒரு கார் வாங்கி விற்கிறது மூலயமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கார் வாங்கி விற்றதுலேயே அந்த 1,00,000 கடனை கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஓரளவு லாபம் கிடச்சிச்சு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட பாதி பணத்தை கொடுத்துட்டு, ஏன்னா மீதி இன்னொரு கார் வாங்கணுன்னா நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டு வேணும் அப்படிங்கிறதுனால 50,000 கொடுத்துட்டு 50,000க்கு 2 கார் அந்த மாதிரி வாங்கி அதை நான் ஓரளவு சர்வீஸ் பண்ணி நல்லபடியாக அதை விற்றுட்டு ஒரு 3-4 மாதத்துலேயே அந்த பிஸ்னஸை நான் பிக்கப் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கிடையில் என் ஒய்ஃபும் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அவங்களோட ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு
6 மந்த்ஸ் சேலரி வந்து கொடுங்க. அவங்க 20,000 வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்காக ₹1,00,000 வந்து நீங்கள் 6 மந்த்ஸ் சேலரி மொத்தமாக கொடுங்க சார், என் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. உடனே அவரும் வந்து கொஞ்சம் இவங்க வந்து ஒரு 6, 7 வருஷமாக இங்கேயே வேலை பார்க்குறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செக் போட்டுட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த வர பகுதியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.